ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷுதாரிகா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்களாகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு இதில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, அவளுக்கு என்னப்பா நிறைய டைம் இருக்குது, அதனால அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு டைமே இல்லைப்பா, காலையிலேருந்து எனக்கு வேலை சரியாக இருக்குது, டைமே இல்லை. ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்துக்கான டைம் நம்மளோட வேலைகளை சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு நாமளா அதுக்குரிய டைமையும் ஸ்பேஸையும் உருவாக்கிப்போம். அது நமக்கு அந்த விஷயத்து மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, படிச்சிட்டியாம்மா இதை, எனக்கு டெஸ்ட் எழுத டைம் இல்லை அப்படின்னு. எல்லாத்துக்கும் இதே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. இதே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்களால மட்டும் எப்படி சாதிக்க முடியுது, அவங்களால மட்டும் எப்படி செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஷெட்யூல். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே இந்நேரத்துக்கு எந்திரிக்கிறேன். நான் அலாரம் அடித்து ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஓகே, இன்னைக்கு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட டைமுக்குள்ளே, நான் என்னோட டைம் ஃப்ரேம்குள்ளே நான் என்னோட டாஸ்க்கை முடிக்கணும். டாஸ்க் மீன்ஸ் இப்போது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு எழுதுறது படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இதே ஹோம் மேக்கர்ஸாக இருந்தால் காலையில் டிஃபன் அண்ட் லன்ச் இந்த 1 ஹவர்க்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நான் எந்திரிச்சதே 10 மினிட்ஸ் லேட்டாக எந்திரிச்சிருக்கேன். அப்போது அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம மூளையில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக செய்யும். அதை நம்ம உட்காந்துட்டே ஐயோ இன்னைக்கு 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சேன்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகிடும். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 10 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு, அப்போ குவிக்காக என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு லஞ்ச் பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அந்த டைமுக்கு எந்திரிச்சால் ஓகே, இப்போ எனக்கு டைம் இல்லை, அந்த டைமுக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும், குவிக்காக என்ன பண்ணலாம்? சப்போஸ் நான் ஒரு இதை குறைக்கலாமா, இல்லை இதை ஈஸியாக செய்யலாமா, நான் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக தேங்காவை அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் திருவி போட்டால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ட்ரிக். இதில் யாருக்கும் தெரியாதாமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். கரெக்டு, யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது, இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே. இருந்தாலும் அந்த நேரத்தில், அதாவது எந்த ஒரு யோசனைகளும் அந்த கரெக்டான நேரத்தில் கை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்மளோட சக்ஸஸ். அதை கரெக்டாக டைம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி லேட்டாக எந்திரிச்சிட்டோம் அதனால் இந்த இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காம, அதை ஓகே என்னால் இந்த டைமில் எந்திரிச்சிருந்தால் இவ்வளோ படிச்சிருக்க முடியும், ஆனால் இந்த டைம் 10 நிமிஷம் லேட்டாக எந்திரிச்சிட்டேன், அதுக்குள்ளே நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறத டைம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எல்லாமே டைம் தான். நம்மளுக்கு ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு இருந்தது அப்படின்னா டைம் இல்லை அப்படிங்கிற இதுவே நமக்கு வராது. நம்மளால் என்ன பண்ணியாவது அந்த விஷயத்தை சாதிச்சிருவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.